வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த கோட் படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல, விஜய் டபுள் ஆக்டிங்ல அப்பாவாவும் பையனாவும் நடிச்சிருக்காங்க. இவரு கூட பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், ஸ்நேகா, லைலா, மீனாட்சி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நம்ம சித்தார்த்தாவும், வெங்கட் ராஜனோட எடிட்டிங்ல இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு புது லீடர், 68 international successful operation, hostage negotiator. ஸோ இந்த ட்ரெய்லரை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான். நான் சொல்ல போற இந்த ஸ்டோரி படமா கூட இருக்கலாம், படம் இல்லாமலா கூட இருக்கலாம். இந்த ட்ரெய்லரை வச்சு பாக்குறப்ப விஜய் சார் வந்து சாட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்றாரு. அந்த சாட்ஸ்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு. அதாவது டெரரிஸ்டுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யற ஒரு சீக்ரெட்டான ஏஜென்ட்டா விஜய் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவரோட டீம்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க 3 பேரும் ஒர்க் பண்றாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பேங்காக்ல ஒரு ஆபரேஷனுக்காக போறாங்க. அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதனால பாதிக்கப்படுற மோகன் திரும்ப இவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த ரிவெஞ்ச்ல இருந்து காப்பாத்துறதுக்காக விஜயும் விஜயோட சன்னும் போராடி ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்றத ட்ரெய்லர்ல சொல்லாம சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க மூவியோட டீம். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அடுத்ததா இந்த ட்ரெய்லரோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸா பாத்துடலாம். இந்த ட்ரெய்லரோட மிகப்பெரிய பாசிட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு அவங்க கரெக்டா தீனி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஜயோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், வெங்கட் பிரபு சாரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், மங்காத்தா ரெஃபரன்ஸா இருக்கட்டும், கில்லி படம் டைலாக்கா இருக்கட்டும், மாஸ்டர் படத்தோட அந்த ஸ்வாகா இருக்கட்டும், எல்லாத்தையும் திரும்ப ரீகிரியேட் பண்ணி அந்த ட்ரெய்லர்ல நம்மளுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம், வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான்ற டைலாக்கா இருக்கட்டும், கடைசியா வர தளபதிக்குன்னு ஒரு டைட்டில் கார்டா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸா தான் இருக்கு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. இந்த படத்தோட பாடல்கள் விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், காமனான ஃபேன்ஸா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போச்சு. ஆனா இந்த ட்ரெய்லர் கட்டோட மியூசிக் நல்லாவே இருக்கு. கட்ஸ கரெக்டா எலிவேட் பண்ணி காட்டியிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா டீஏஜிங் டெக்னாலஜி பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர்ல பாக்குறப்ப கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எந்த விஷயமும் திகட்டாம கரெக்டா இருக்கு. 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல டீஏஜிங் டெக்னாலஜி பண்ணிருக்காங்க. இது இந்த ட்ரெய்லர் கட்டுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா படத்துல எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்டோரி போறதுனால இந்த ட்ரெய்லர் கட்டை வச்சு பாக்குறப்ப ஸ்டண்ட் கோரியோகிராஃபி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு தான் தோணுது. படத்துல ட்ரெய்லர்ல சென்னையில ஒரு இடத்துல பாம் வைக்கிறேன்னு சொல்றாங்க. சோ அதுக்கான ரெஃபரன்ஸ் ட்ரெய்லர்லயே இருக்கு. அவங்க ஸ்டேடியம்ல தான் பாம் வைக்கிறாங்க. ஸ்டேடியம்ல மும்பை இந்தியன் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. சோ அந்த சீக்வன்ஸ் தியேட்டர்ல கண்டிப்பா பிளாஸ்ட் ஆகும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னடா பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சொல்றியே, ட்ரெய்லர்ல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. 300 கோடி ரூபாய் பட்ஜெட், நல்ல எடிட்டர், நல்ல டீமு. ஆனா ட்ரெய்லர் கட்ல எல்லாரோட பேரும் வரப்ப ஏதோ பழைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஒரு நெருப்பு வர மாரி. சோ அத மாத்திருக்கலாம். பிளஸ் வார்ம் டோன், கூல் டோன் 2 டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூல் டோன் நல்லா இருக்கு. ஆனா வார்ம் டோன் ஃபோன்ல பாக்குறப்பயும், டிவில பாக்குறப்பயும், லேப்ல பாக்குறப்பயும் ஏதோ ஒரு பழைய படம் பாக்குற மாரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? இல்ல உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. சப்போஸ் நான் சொன்ன நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாரி நெறைய சினிமா ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா எங்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.